வணக்கம். ஒரு சின்ன யாருக்குமே தெரியாத கம்பெனியோட ஷேர் திடீர்னு ராக்கெட் வேகத்துல மேல போறத பார்த்து எப்போவாச்சும் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி நடக்குது? வாங்க இன்னைக்கு ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடியை வச்சு இந்த முழு மர்மத்தையும் உடைச்சு பார்க்கலாம். 2000%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு கொடுத்த ரிட்டர்ன் இது. நம்பவே முடியல இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் எப்படி சாத்தியமாச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அந்த சமயத்துல மீடியா எல்லாமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு. ஒரு அசாதாரணமான ஏற்றம். இது வெறும் ஒரு ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய டிராமாவாவே மாறிடுச்சு. வதந்திகள், அப்புறம் கவர்மெண்ட் விசாரணைன்னு பல விஷயங்கள் இது சுத்தி நடந்துச்சு. அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கம்பெனியோட ஸ்டாக் எப்படி திடீர்னு மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே பேசுற ஒரு ஹாட் டாபிக்கா மாறுது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இதுக்கு தான் நாம இப்ப பதில் தேட போறோம். முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானா நடக்காது. இதுக்குன்னு ஒரு சரியான களம் அமையணும், ஒரு பெர்ஃபெக்ட் சூழல் உருவாகணும். அது என்ன மாதிரியான சூழல்? வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தான் ஸ்மால் ஃப்ரீ ஃப்ளோட். கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ல ரொம்ப கொஞ்சமான ஷேர்ஸ் தான் பொதுவான மக்கள் வாங்கவும் விற்கவும் முடியும். இதுதான் எல்லா விளையாட்டுக்கும் ஆரம்ப புள்ளி. இப்ப ஆர்ஆர்பி கேஸே எடுத்துக்குவோமே. இந்த சார்ட்டை பாருங்க. அவங்க ஷேர்ல 95% ப்ரொமோட்டர்ஸ் கையிலையும் லாக்இன்லையும் இருக்கு. வெறும் 5% தான் வெளியில நம்ம வாங்க விற்க முடியும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு குறைவான ஷேர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பிச்சாலே விலை எங்கேயோ போயிடும் இல்லையா? இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அந்த கம்பெனியோட உண்மையான வருமானம், லாபம் எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா இன்னொரு பக்கம் அதோட மார்க்கெட் வேல்யூ அது எங்கேயோ வானத்துல இருக்கு. கம்பெனியோட நிஜமான நிலைமைக்கும் அதோட ஷேர் விலைக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த பெரிய கேப் தான் பல கேள்விகளை எழுப்புது. சரி, இந்த மாதிரி ஒரு களம் தயாரா இருக்கு. அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் கம்மியா இருக்கு. ஆனா இந்த சின்ன தீய ஒரு காட்டு தீ மாதிரி பத்த வைக்க சில விஷயங்கள் வேணும் இல்லையா? அது என்னென்ன காரணிகள்? அதைத்தான் நம்ம இப்போ 2வது பகுதியில பார்க்க போறோம். மொத்தமா 4 டிரைவர்ஸ், 4 விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து தான் இந்த மேஜிக்கை பண்ணியிருக்கு. அது என்னன்னா, ஒரு செம ஹாட்டான கதை, அப்புறம் காதுல புகைய வர வைக்கிற மாதிரி வதந்திகள், சோஷியல் மீடியாவோட பங்கு, கடைசியா டெக்னிக்கல் லூப்ஸ். முதலாவது ஒரு சூப்பரான கதை. ஆர்ஆர்பி கம்பெனி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அந்த டைம்ல செமிகண்டக்டர்ஸ்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கர கிரேஸ், அதுதான் எதிர்காலம்னு எல்லாரும் நம்புனாங்க. ஸோ இந்த ஸ்டோரி தான் தீப்பொறியை பத்த வச்சது. அடுத்த 2 விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. வதந்திகளும் சோஷியல் மீடியாவும். திடீர்னு ஒரு நியூஸ் வருது, கிரிக்கெட் கடவுள் சச்சின் தெண்டுல்கரே இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு. இது போதாதுன்னு அரசாங்கம் பெரிய நிலம் ஒதுக்கி இருக்குன்னு இன்னொரு வதந்தி. வாட்ஸ்அப், டெலகிராம்னு எல்லா குரூப்லயும் இதுதான் பேச்சு. உடனே மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இந்த வாய்ப்பை விட்டுடுவோமோன்னு. அதுதான் ஃபோமோ. கடைசியா 4வது காரணம், டெக்னிக்கல் லூப். சிம்பிளா சொல்லணும்னா, விலை ஏறுறத பார்த்து இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ் வாங்க வராங்க. இதனால விலை இன்னும் ஏறுது. இதுக்கு மேல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சர்க்கியூட் லிமிட்னு ஒன்று இருக்கும். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல விற்க முடியாது. ஸோ இது ஒரு நிக்காத சைக்கிள் மாதிரி ஆகிடுச்சு. விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இவ்ளோ தூரம் கதை கேட்டாச்சு. ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு பபிள்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சில ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது எச்சரிக்கை அறிகுறிகள் இருக்கு. முதல்ல, அது ஏதாச்சும் ஒரு ஹாட் செக்டார் கூட சம்பந்தப்பட்டிருக்கா, ஏஐ, இவி மாதிரி. 2வது, ஃப்ரீ ஃப்ளோட் ரொம்ப கம்மியா இருக்கா. 3வது, சோஷியல் மீடியால திடீர்னு ஒரே பேச்சா இருக்கா. 4வதா, கம்பெனியை வெளியே வந்து அதெல்லாம் வதந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. கடைசியா, கம்பெனியோட வருமானத்துக்கும் ஷேர் விலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கா. ஆர்பி கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த எல்லா செக் பாக்ஸுமே டிக்காச்சு. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப கடைசி கேள்விக்கு வருவோம். ஆர்ஆர்பில நடந்தது முதலீடா இல்ல சூதாட்டமா? இதுக்கான தீர்ப்பு என்ன? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாம எங்கேயும் பதில் தேட வேண்டாம். அந்த கம்பெனியே ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்க்கும் இந்த ஷேர் விலை ஏறுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு பெரிய ஆதாரம் தேவையா? அப்போ இது என்ன? இது ஒரு கிளாசிக் ஸ்பெகுலேஷன். அதாவது ஒரு சூப்பரான கதையும் மார்க்கெட்ல ஷேர் பற்றாக்குறையும் சேர்ந்து கம்பெனியோட உண்மையான நிலைமைய கொஞ்ச நாளைக்கு மறைச்சிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டர் வேற, ஸ்பெக்குலேட்டர் வேற. ஒரு இன்வெஸ்டர் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்வார். ஆனா ஒரு ஸ்பெக்குலேட்டர் இந்த மாதிரி குறுகிய கால விலை ஏற்றத்தை வச்சு லாபம் பார்க்க நினைப்பார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு.
சோ இந்த முழு அனாலிசிஸும் முடியும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ராக்கெட் வேகத்துல மேல போகும்போது நீங்க அத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பாப்பீங்களா இல்ல நாம இன்னைக்கு பேசின ரெட் ஃபிளாக்ஸா பாப்பீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க.